ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிரோ 2022 மாடல். இந்த வண்டியில் ஒரு BS6 வண்டி. இந்த வண்டியில் ஒரு SCRோட இந்த ஓஸ் தான் கட் ஆகிருக்கு. டெஃபோட ஆயிலோட இன்ஜெக்டருக்கு வர ஓஸு. ஃப்ரெண்ட்ஸ் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ஒயிட் கலர் பவுட்ரு வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஃப் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% யூரியாவும் 60% வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வரும். அந்த யூரியா உள்ளே வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு சால்ட்டு மாதிரி வர்றது. ஓஸ் இங்கே கட் ஆகிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொலிரோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பு உங்களுக்கு சைலன்சரில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செலக்டிக் கேத்தலிக் ரேடியேஷன் வருது, SCR வருது. இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு SCR. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DPF வருது. DPF வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ், அதாவது சைலன்சரில் வர ஷூட்டிங்கில் வந்து உங்களுக்கு பர்ன் பண்ணுறது தான் DPF இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SCRன்றது வந்து ஒரு டெஃப் ஆயிலை வந்து உங்களுக்கு உள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணோம். அப்போ பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸு இன்ஜின் உள்ளகிற டெம்பரேச்சர் அதிகமாகும் போது உள்ளே வர நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCR சிஸ்டம் வருது. வெளியே உங்களுக்கு அந்த வெளியே வர ஏரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்சார் வரும். நாக்ஸ் சென்சார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டரும் வரும். பிஃபோர் சென்சார் வந்து இன்ஜின் உள்ளேருந்து வெளியே வர நாக்ஸோட அளவு உங்களுக்கு காமிக்கும் ECMக்கு. இதில் ECMல நாக்ஸோட அளவு அதிகமாக இருக்கும்போது இந்த SCR வந்து பார்த்திங்கன்னா உள்ள டெஃப் ஆயிலை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணோம். அந்த சிஸ்டம் உள்ள இன்ஜெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸோட கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாக்ஸோட சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ECMக்கு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இது ரெண்டுத்தோட கால்குலேஷன் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி டெஃப் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு ஃபியூல் டேங்க் பக்கத்துலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு கேப் இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதுதான் இந்த BS6ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜரு. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DPF இருக்குது. DPFல என்ன வேலை செய்யணும்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்டிகுலர் மேட்டர்ஸு EGRனால வர சிஸ்டத்தினால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் அதிகமாகும். அந்த ஷூட்டை நீங்கள் வெளியே உங்களுக்கு தள்ளணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கேயே உங்களுக்கு ஹீட்டை பேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அங்கே கார்பனோட அந்த கார்பன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரிச்சிட்டு வெளியே அனுப்புறது தான் வந்து பார்த்திங்கன்னா DPFோட வேலை. அப்போ என்ஜின்லேயே உங்களுக்கு என்ஜினை ஹீட் பண்ணணும் அப்படின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்ஜினில் ஒரு போஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பண்ணோம். போஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசலில் உங்களுக்கு 5 ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆவதாக வந்து ஒரு போஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணும்பொழுது இன்ஜின் வந்து உங்களுக்கு அதிகமான ஹீட் ஆகும். இன்ஜின் ஹீட் ஆகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்சரும் வந்து உங்களுக்கு அதிகமான ஹீட் ஆகும். சைலன்சர் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பர்ன் ஆகிடும். போஸ்ட் இன்ஜெக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து தான் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்ஜெக்ஷன் ஆகும். அப்போது கார்பன் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஹீட் ஆகும்பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஷூட் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகும். அதுதான் இதோட பொசிஷனு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா DPF உங்களுக்கு உள்ளே ஷூட் அதிகமாகுது இல்லைன்றதை வந்து காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் சென்சார் ஒன்று போகும். அந்த சென்சாரோட டியூப் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் DPFல முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2 டியூப் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்னு இருக்கும். இது வந்து சைலன்சரோட வெளியே வர அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிற இடத்துல இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள பிளாக் ஆகும்போது மேலே இருக்கிற டியூப் வழியாக உங்களுக்கு உள்ள சிக்னல் வந்து போகும். இந்த கார்பன் ஷூட்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது அங்கே ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் சென்சார் வரும். அந்த சென்சார் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு DPF உள்ள பிளாக்காக இருக்கிறத காமிக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் சென்சார். இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா DPF எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறத வந்து காமிக்கும் இந்த சென்சார் தான். ஃப்ரெண்ட்ஸ் BS6ல் வந்து பார்த்திங்கன்னா 2 உங்களுக்கு எக்ஸாஸ்டோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். எக்ஸாஸ்டோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று SCR, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா DPF வரும். SCRன்றது வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இருக்குது. நாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நாக்ஸுக்கு முன்னாடி இன்ஜின்லேருந்து ஓவர் ஹீட் ஆகும்போது நாக்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ நாக்ஸோட கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு பிஃபோரும், 2வது செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டராக இருக்கும். நாக்ஸோட லெவல் அதிகமாக இருக்கும்போது SCRலேருந்து அந்த டெஃப் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்ஜெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம். இதுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்ட்ரு வருது. இந்த DPF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற பார்ட்டிகுலர் மேட்டர்ஸு, அதாவது உள்ளே இருக்கிற ஒரு பால்ஸ் மாதிரி கார்பன் தான் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஒரு
ஈஜிஆரோட சிஸ்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா அங்கே டர்போவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈஜிஆர் சிஸ்டமும் உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஷூட் அதிகமாகும். அந்த ஷூட்டை வந்து உங்களுக்கு பேர்ன் பண்ணணும். அந்த ரீஜெனரேஷன் பண்ணுறது பேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஃப் இருக்குது. இந்த டிபிஎஃப்க்கு முன்னாடி வந்து 2 டியூப் உள்ளே போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் சென்சார் வரும். அந்த சென்சாரோட சிக்னலை வச்சு தான் இசிஎம் வந்து உங்களுக்கு ரீஜெனரேஷன் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிஸ்டம். ஆனால் டிபிஎஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஃப்க்கும் போஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. டிபிஎஃப்லேருந்து வர டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் சென்சார்லேருந்து வர சிக்னலை வச்சு என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன் பண்ணும். ரீஜெனரேஷன் பண்ணும்போது என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரைஸ் ஆகும். இன்ஜினை ஓவர் ஹீட் பண்ணும். ஓவர் ஹீட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஃப்பில் உள்ளே இருக்கிற அந்த கார்பன்லாம் ஹீட் ஆகி உங்களுக்கு போகும். இன்ஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ஜெக்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரீ இன்ஜெக்ஷன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பைலட் இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்ஜெக்ஷன் வரும், அப்புறம் மெயின் இன்ஜெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்ஜெக்ஷன். லாஸ்ட்டாக வர போஸ்ட் இன்ஜெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஜெக்ஷனோட அளவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீட் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஃப்பில் உங்களுக்கு ரீஜெனரேஷன் ஆகும். அதனால தான் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைஸ் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனோட ஒயர் தான் இந்த ஓஸ் தான் போயிருக்கு. இந்த ஓஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃப் இது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சிஆர் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஃப், இஜிஆர் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் அதிகமாக கொடுக்குறது எதுக்கு, பிசிவி சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்குறது எதுக்காகனா ரீசன் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து இந்த ஒரு என்ஜினுக்கு ஒரு பொல்யூஷன் கொடுக்கும்போது என்ஜினில் அட்மாஸ்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனை கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரில் ரொம்ப அதிகமான உங்களுக்கு பொல்யூஷன் ஏர்லாம் அதிகமாக வர்றது, அதனால் நிறைய உங்களுக்கு டிசீஸ் எல்லாம் வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன்னால தான். அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சிஸ்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மேம்படுத்தணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர ஃபால்ட்டுகளும் கம்மியாகும். ஏன்னா என்ஜினில் ஒரு ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் மூவிங் ஆகும்போது ரேட் பைட் ஆகும். அப்போ ரேட் பைட் ஆகும்போது இந்த பொல்யூஷனோட சிஸ்டம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் வரும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கஸ்டமருக்கும் வண்டியை விற்றுடலாம் அப்படின்ற எண்ணமும் வரும். அதனால் இந்த ஒரு சிஸ்டம் கொடுக்கும்பொழுது அது ஒரு ஆட்டோமொபைலில் ஓடுற வண்டியில் ஒரு வைப்ரேஷன் ஆகிறோம். அந்த வைப்ரேஷன் ஆகும். இதெல்லாம் வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் அந்த ஒரு சிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நீல் நாக்ஸ் ட்ராப் இருக்குது. அந்த சிஸ்டம்லாம் கொடுத்தா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். குறிப்பிட்ட சிசிக்கு மேலே வர வண்டிக்கு இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்கும்போது அது வண்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த சிஸ்டத்தை கொடுத்து மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான். அந்த மெயின்டைன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் லைன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டிலிங் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஜினில் அதிகமான மால் ஃபங்க்ஷன் வராது. மால் ஃபங்க்ஷன் அதிகமாக வரும்பொழுது அந்த ப்ரொடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியே ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட கம்பெனிக்கும் வந்து ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி வண்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். இப்போ இந்த வண்டியில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அதிகமான ஓஸுங்க இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு ஓஸ் ப்ளோ ஓஸ் ஆகும். அதேமாதிரி ஒரு சிஸ்டம் கரெக்டாக வரலன்னும் பொழுது அந்த இடத்துல வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன் ஆகும்போது சில அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி கழட்டி மாட்டும்போது திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரியாவது கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும்போது நல்லாயிருக்கும். அதிகபட்சம் சில வண்டிங்க கம்பெனியில் விடுவாங்க, சில வண்டி வெளியில் விடுவாங்க. வெளியில் ஹேண்டில் பண்ணும்போது தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டுங்களாம் திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை நல்லாயிருக்கும். வண்டியும் லாங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஆரோட இந்த ஓஸு தான் போயிருந்தது. அதுதான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.